நீங்க ஒரு ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம் பார்க்கணும், அதுவும் ஜம்ப் ஸ்கேர் இருக்கிற மாதிரியான ஒரு ஹாரர் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னா, இந்த படம் உங்களுக்காக தான். சாய் ஸ்ரீனிவாஸ், அனுபமா பரமேஸ்வரன், சாண்டி இவங்கலாம் நடிச்சு, டைரக்டர் கௌசிக் டைரக்ட் பண்ணி, ரீசெண்டாக தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்கிற படம் தான் கிஷ்கிந்தபுரி. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, சாய் ஸ்ரீனிவாசும் அனுபமா பரமேஸ்வரனும் ஒரு ஈவெண்ட் மேனேஜர் மாதிரி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன மாதிரி ஈவெண்ட் அப்படின்னா, இந்த நம்ம ஊரில் கோவில் திருவிழாலலாம் அந்த பேய் வீடுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நடத்தி அதுக்குள்ளே போகிறவங்களை வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி திடீர்னு பயமுறுத்துவாங்களே, அந்த மாதிரி ஒரு பேய் வீடு நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்து இவங்க ஸ்லாட்டு படி ப்ரீ புக் பண்ண ஆட்களை வந்து ஒரு 5 பேரை கூட்டு போகிறாங்க. ஆல்ரெடி அந்த வீட்டில் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே ஃபிக்ஸிங்லாம் பண்ணி ஆல்ரெடி அந்த ஸ்டேஷன் மேலே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சைடு போகிறவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து, அந்த இடத்துல ஏதோ ஒரு மர்மமான பேய் இருக்குது, அது எல்லாரையும் கொன்றும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 கதைகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த வீட்டுக்கு வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு 5-6 பேர் போகிறாங்க. போகிறவங்க வந்து போய் அந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்தோட தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் போனவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக சாகுறாங்க. அதுவும் ரொம்ப கொடூரமாக வித்தியாசமான முறையில் சாகுறாங்க. அவங்க எல்லாரையும் கொன்னது யாரு, அங்கே போனவங்க எத்தனை பேர் தப்பிச்சாங்க, ஹீரோ எப்படி அவங்க எல்லாரையும் காப்பாற்றினாரு அப்படிங்கிறதான் கிஷ்கிந்தபுரி. இந்த படம் எந்த இடத்துலையும் உங்களை போர் அடிக்காம படத்தோட கடைசி ஃப்ரேமில் கூட உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி படத்தில் சாண்டி கேரக்டர் வந்து சான்ஸே கிடையாது. லியோவாகட்டும், லோகாவாகட்டும், கிஷ்கிந்தபுரி இப்படின்னு சொல்லி அவரோட ஆக்டிங் கிராஃப் வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு தான் போகுது. அப்படிங்கிறப்ப இதுலேயும் ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. நிச்சயமாக மிரண்டுருவீங்க. நான்லாம் மிரண்டு போயிட்டேன். இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். படம் G5ல தமிழில் அவைலபிளாக இருக்குது. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படம் பார்த்து பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.